சார், நீங்க இதுல யாரும் இவங்களோட ஊழல்வாதி யாருமே இல்லை. பாஜகவை விட பெரிய ஊழல்வாதி இந்தியாவில் யாரும் இல்லை எனவும் கடந்த 3 ஆண்டுகளில் அம்பானியின் சொத்து எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து அடிமட்டு விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டு வந்து அனைத்து மக்களின் வயிற்றில் அடிக்கும் விதமாக மிக உயர்ந்த விலைக்கு விற்று கொள்ளை லாபம் அடித்து ஊழலை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. ஆனால் இடியையும் ஐடியையும் கையில் வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் ஊழல் கட்சிகள் போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வருகின்றனர் என கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே தொலையாவட்டம் பகுதியில் வைத்து அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாஜகவை விட பெரிய ஊழல்வாதி இந்தியாவில் யாரும் இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் அம்பானியின் சொத்து எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது என பார்க்க வேண்டும். ரஷ்யாவில் இருந்து அடிமட்டு விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து அதனை மக்களின் வயிற்றில் அடிக்கும் விதமாக மிக உயர்ந்த விலைக்கு விற்று கொள்ளை லாபம் அடித்து ஊழலை செய்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசு. ஆனால் இடியையும் ஐடியையும் கையில் வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் ஊழல் கட்சிகள் போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வருகின்றனர். எத்தனையோ வழக்குகள் இவர்கள் அப்பாவிகளை கைது செய்து சிறையில் வைத்து பல மாதங்கள் பல ஆண்டுகள் கடந்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என வெளியே வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இடி ஐடி போன்றவை எதிர்க்கட்சிகளை வஞ்சம் தீர்ப்பதற்கு வளைந்து கொடுப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எப்படி VABA போன்ற சட்டங்கள் வீடியோ போன்ற அமைப்புகள் கையில் வைத்துக்கொண்டு பழிவாங்கும் நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த பணிகளை ஜனநாயக அமைப்பிலான பாசித பாஜக அரசும் செய்ய தயங்காது. எனவே இந்த சட்டம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நம் ஊரில் ஒரு கதை சொல்வார்கள். தேள் கொட்டிய குரங்கு பித்தம் தலைக்கேறி பனையில் ஏறி கல்லை குடித்து போதையில் இருந்து கொண்டு என்ன செய்வது என தெரியாமல் இருந்ததாம். அதே போல பாஜகவினர் என்ன பேசுவது என தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதனுடைய வெளிப்பாடுதான் நீலம் ஆம்ஸ்ட்ராங் விண்வெளிக்கு சென்ற உண்மை கூட தெரியாமல் அனுமான் சென்றார் என்று பேசியிருக்கின்றனர். இது உண்மையிலேயே அடுத்த தலைமுறை ஜனநாயகத்தில் சயின்டிபிக் டெம்பர், இது விஞ்ஞான ரீதியிலான கருத்துக்களை மதிக்க வேண்டும் என்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய செயல். இளைய தலைமுறையினரை தவறான பாதைக்கு அழைத்து செல்வது போன்றதும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றார். பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரின்ஸ் ராஜேஷ்குமார், தாரகை கத்பட் மேற்கு மாவட்ட அவைத் தலைவர் மரிய சிசுகுமார், மாவட்ட துணை செயலாளர் ராஜ் உள்ளிட்ட பலர் இருந்தனர். இவங்களோட ஊழல்வாதி யாருமே இல்லை. ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துல அம்பானியுடைய சொத்து எவ்வளவு உயர்ந்திருக்கிறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யாவிலிருந்து அடிமாட்டு விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் அவள் வயிற்றில் அடிக்கின்ற விதத்தில் மிக உயர்ந்த விலைக்கு விற்று கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய ஒரு ஊழலை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாரதிய கட்சி. ஆனால் இடியையும் ஐடியையும் அவங்க கையில் வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் ஊழல் கட்சிகள் போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கின்றோம், எத்தனையோ வழக்குகளில் இவர்கள் பல அப்பாவிகளை கைது செய்து சிறையில் போட்டு மாதங்கள் ஆண்டுகள் கழிந்து அவர்கள் குற்றம் செய்து நிரூபிக்கப்படவில்லை என்று வெளியே வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றனர். எனவே இங்கு இருக்கக்கூடிய நீதி பரிமாணமானாலும் சரி, சட்டங்களானாலும் சரி, பல நேரங்களில் எதிர்க்கட்சிகளை வஞ்சம் தீர்ப்பதற்கு அவைகள் வளைந்து கொடுப்பதை நாம் கண்கூடாக பார்த்து